நம்முடைய பட்டணம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு மாதமும் கேஜிஎம் பெல்சிங் பிரேயர் என்று சொல்லி நாம் நடத்தி வருகிறோம். கேஜிஎம் பெல்சிங் பிரேயர் இது எல்லா சபைகளிலும் நாம் நடத்தி வருகிறோம். 100க்கு அதிகமான மக்கள் நம்முடைய கோலாத்தங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. அதுலயா நம்முடைய கோலாத்தங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. நம்முடைய பட்டணத்திற்கு அருமையான தொழிலதிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். பிஜேபி மூடப்பட்ட பிறகு வீடுகள் சொந்தமாகவில்லை. அதை வீட்டை தேவன் பெரிய அதிகாரத்தில் பேசி அதை கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம். பெண்களுக்காக தொழிலாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த பட்டணத்தில் பெரிய காரியங்களையும் அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிற கிறிஸ்தவ மக்கள் ஆகிய நாங்கள் இந்த பட்டணம் முழுமையாக ஆஸ்வதிக்கப்படலாம். மக்கள் ஒருவரும் தேவன் ஆஸ்வதிக்கப்படலாம். யாராவது எந்த திட்டத்தை வைத்திருக்கிறார்களோ நம்முடைய கோலத்தை டெவலப் செய்ய அது துரிதமாக நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஜெபிக்கிறவர்கள் ஆஸ்வதிக்கும்படியாக இந்த கேஜிஎம் பெல்சிங் பிரேயர் ஒவ்வொரு மாதமும் தடையில்லாமல் அநேக இடங்களிலே நான் நடத்துகிறோம். இதற்காக ஜெபிக்கிற மக்களுக்கு நன்றி சொல்கிறோம். விசேஷமாக எல்லாவற்றிலும் இதை மீடியா செய்கிறதான அன்பு சகோதரர்கள் நினைக்கிறோம். கடைசியாக ஜனங்களை முடியலாம் ஜெபிப்போம். நம்ம இதிலே கடந்து வந்திருக்கிறதான அருமை தாசன் ஐயா அவர்கள் மைக்கேல் அவர்கள் ஜெபிக்கும்படியாக அன்பளிக்கிறேன். அன்புள்ள பரமபிதாவே, இந்த மத்தியான நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவரை ஸ்தோத்திரம் நடத்தின இந்த ஆண்டவரை ஸ்தோத்திரையா கூட்டத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பாடின பிள்ளைகள், ஜெபித்த பிள்ளைகள் ஆண்டவரே யாவரையும் ஆசீர்வதிப்பீராக. பொறுப்படுத்துகின்றதில் பாச ஜெயசுமார் உட்பட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பொறுப்படுத்த நடத்துங்க. அவருடைய கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து இந்த கூட்டங்கள் நடத்தப்படும்படியாக அந்த தேவைகள் ஆண்டவரை தோத்திரம் பொருளாதார கிரிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த கூட்டங்கள் இந்த ஆண்டவரை தோத்தரிக்கிறையா தொடர்ந்து நடக்க கர்த்தர் ஆண்டவரே கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இதற்காக ஒத்துழைப்பு கொடுக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஊழியக்காரனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமா இந்த நாளில் தேவ செய்தி கொடுத்த ஆண்டவரே தாசருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரையா, நான் உன்னோட கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி மோசையோடு சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கு கொடுத்த ஆண்டவரை தோத்திரையா, இந்த தேவ செய்தி மூலமாய் நீங்களோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருப்பதற்காக உங்களுக்கு தோத்திரம். செய்து கொடுத்த தாசரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வல்லமையினால் நிரப்புங்க தகப்பனே. அவருடைய ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து நீங்கள் பொறுப்படுத்தி நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இம்மட்டும் தகப்பனே இந்த கூட்டத்தை நீங்கள் தொடக்கத்திலிருந்து முடிவு வருகிற சகல காரியங்களை பொறுப்படுத்துவதற்காக தோத்திரம். காணிக்கினால ஆண்டவரே உங்கள் நாமத்தை மயப்படுத்த கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்களை செய்ய ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாகங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்தை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சிநேகம் அன்யோன்யம் சந்தோஷ சமாதானம் இன்று என்று நம்மோடும் நம்முடைய திருச்சபைகளோடும் தேவ செய்து கொடுத்த தாசரோடும் இதை பொறுப்படுத்தி நடத்துகிற நம்முடைய பிள்ளைகளோடும் சதாகாலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். நம்ம தொடர்ந்து கேட்டு பெல்சிங் பிரேயர் ஜெபிப்போம். இருக்கிற சபையின் மூலமாக ஒரு எழுப்புதல் ஜெபத்தின் மூலமாக அவரை நாம் ஜெபித்துக் கொள்ளலாம். நாம் ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலமாக நம்மை அரசாணைகிறதான அதிகாரிகள், எம்எல்ஏ, எம்பி மூலமாக நம்முடைய தங்கைகள் ஆஸ்வதிக்கப்படலாம். ஒரு புதிய ஃபேக்டரி வர வேண்டும். நடப்பாட்டில் இருக்கிற தொழிலதிபர்கள், அருமையான காய்கறி வியாபாரிகளுக்காக ஜெபிப்போம். அவருடைய வியாபாரம் பெரிதாக்க வேண்டும். மருத்துவமனை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நம்ம கோலத்தாயில் வரணும். நலிந்திருக்கிற மக்களுக்கு அந்த வீடுகளை சொந்தமாக்கணும். இப்படிப்பட்டதான அநேக காரியங்களில் நம்முடைய கடமை ஜெபிப்பது, செயல்படுவது அவருடைய கடமை. கைகளை ஜெபி விசாரப்படுத்துங்க. நம்மால் ஜெபிக்கதான் முடியும். அதை செயல்படுத்துகிற அரசாங்கம்
நம்மை தேர்ந்தெடுத்த எம்எல்ஏ தேர்ந்தெடுத்த எம்பிக்கு தான் அவர் கையில் இருக்கும். அவர் நல்ல காரியங்களை செய்கிறார். அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நன்றி. உனக்காக அழைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் போகக்கூடிய ஆர்ப்பாடி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. கருப்பையா செய்யாறிலிருந்து நம்ம கோலாத்தைக்கு வந்திருக்கிறாரு. கேஜிஎஃப் பெல்சிங் பிரியில் செய்தி கொடுக்கும்படியாக அவர் வந்திருக்கிறாரு. அவர் செய்யாறில் சபையை நடத்தி வருகிறார். நம்முடைய பட்டணம் ஆஸ்வதிக்கப்படும் சொல்லிட்டு நேற்று 2 மணிக்கு விட்டார். 40 மணிக்கு கேஜிஎஃப் சேர்ந்தார் செய்யாறிலிருந்து. அவருடைய பாஸ்டர் வந்திருக்கிறாங்க. ஐயா சேகர் அவர்கள் பெங்களூர் பட்டணம் இருக்கிறார். அவரும் பிஷப்பாக இருக்கிறார். நம்முடைய கோலாத்தை சேர்ந்து தங்கத்தின் மைந்தன் பெங்களூர் பட்டணத்தில் பெரிய சபையை வச்சு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார். அதனால் இவங்களாம் வந்து இப்போது மிக சந்தோஷம். நம்முடைய பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும். இயேசு நாமத்தில் இருக்கிறோம். இந்த புதிதாக இந்த கேஜிஎஃப் பகுதி நாங்கள் வந்திருக்கிறோம். இங்கே அநேக பேருக்கு பார்க்கறதுக்கும் அநேக பேருக்கு சந்திக்கிறதுக்கும் ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நாங்கள் கிராமத்தில் வில்லேஜில் நல்ல ஆத்மா ஆதாயம் பண்ணுறோம். சபைகளை கட்டுறோம். சபைகளை 60க்கு 30 சபையை கட்டுறது ஆத்மா அநேக பேர்களுக்கு நன்மை செய்கிறோம். ஏழை மக்களுக்கு நன்மை செய்கிறோம். ஏழை பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறோம். ஏழைங்களுக்கு தான் நாங்கள் ஏழைக்கு இறங்குறோம். கத்தருக்கு கடன் கொடுக்குறோம். அந்த ஏழை பிள்ளைகளுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம். அநேக 100 கிராமத்தில் 100 மக்களுக்கு எல்லாம் வாய் பெற்றுட்டு இதெல்லாம் பண்ணுறோம். இன்றைக்கு இந்த கிராமத்தை நாங்கள் பிஜேபி பகுதியில் வந்து உங்களை எல்லாரையும் சந்திப்பது இங்கேயும் அநேக பேருக்கு நன்மை செய்யலாம்னு நாங்கள் அந்த வந்திருக்கோம். கடவுளுக்கு ஆசை. நன்றி. இந்த கேஜிஎஃப்பில் 30 வருஷத்துக்கு முன்பாக நடித்திருக்கிறேன். நான் பார்க்கும்பொழுது கேஜிஎஃப் எப்படி இருந்தால் அப்படிதான் இன்னும் ஏஜ் நாங்கள் தான் இருக்கிறோம். இதுக்காக கவர்மெண்ட்டு என்ன செய்யணும், நிதி இல்லையோ அதை செய்து கொடுக்கணும். ஹாஸ்பிட்டல் இல்லாத இருக்கிறாங்க, பெரிய ஹாஸ்பிட்டல், ஒரு ஹாஸ்பிட்டல் செய்கிறாங்க. நாங்களே பாருங்கள், பெங்களூர் பட்டணத்தில் இப்போது ஏழைகளுக்கு பல விதத்தில் உதவி செய்கிறோம். அரிசி கொடுக்குறோம், ஏழை ஜனத்துக்கு புடவை கொடுக்குறோம். மற்றபடி எந்த காரியமோ ஏதாவது உதவின்னு சொல்லும்போது நாங்கள் செய்கிறோம். எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்கிறோம். ஆனால் கவர்மெண்ட்டால் எல்லாமே செய்ய முடியும். நான் 30 வருஷத்துக்கு முன்னே போனது எப்படி இருக்கோ வீடுங்கோ, அந்த ரிக்ஷ வீடுங்க அப்படி தான் இருக்குது. வேலை இல்லாத கஷ்டப்படுறாங்க. வேலைக்கு வர்றவங்க இந்த ட்ரெயினில் வரும்பொழுது எவ்வளோ கஷ்டப்பட்டு வராங்க. காலையில் 4 மணிக்கு கிட்ட வந்து திருப்பி மறுபடியும் படுத்து எழுச்சி ஓடுறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு கம்பெனி கட்டி கொடுத்தா கூட நல்லா இருக்கும். இந்த ஏழை ஜனங்களை கவர்மெண்ட்டு நிச்சயமாக சந்தித்து இவங்களுக்கு ஒரு உதவி செய்யணும். நான் பணி வாங்குறதுன்னு கேட்டுக்கிறேன் சார். ஆரம்பிக்கலாங்களா? தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம். வாங்க.